சீட்டு, அந்த புஷ்பேக் கொடுத்துருக்கிறது, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு ஆசையாக இருந்ததுனால அந்த பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ணி சென்னை வரேன். சென்னையில் வந்து நீங்கள் வந்து அப்போ வந்து ப்ராட்வேயில் தான் வந்து நமக்கு பஸ் ஸ்டாண்டு. அதாவது நான் சொல்கிறது வந்து 96 ப்ராட்வேயில் தான் பஸ் ஸ்டாண்டு. அந்த பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்கணும். என்னுடைய ஃப்ரெண்டோடைய ரூமுக்கு போகிறேன். அவர் வந்து எனக்கு லெட்டர் போட்டிருந்தேன். அவருக்கு அவர் லெட்டரில் வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ ஒரு இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு 20 ரூபா செலவாகிடுது. ஸோ 180 ரூபா காலியாகிடுது. கையில் இருக்குது 20 ரூபா தான் இருக்குது. அப்போயுமே அந்த அட்ரஸ் போகிறதுக்கு வந்து ரிக்ஷாவில் கேட்குறேன். ஆட்டோ இல்லை, அப்போ ரிக்ஷாவில் கேட்குறேன். அவர் வந்து 15 ரூபா அப்படின்னு சொல்கிறாரு. சரி பரவாயில்ல, 15 ரூபாய் கொடுத்தோன்னே 5 ரூபாயில் வந்து கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு இனிமேல் ஒட்டு போடுறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு ஒட்டு போட்டு ஒரு 5 ரூபாய் எனக்கு கொடுத்தாரு. அதுதான் என்னுடைய கையில் நான் கடைசியாக காசு வச்சுருந்த ஒரு விஷயம் அது. அப்போ அந்த 5 ரூபா கேட்குறேன். ஏன்னா நம்ம வந்து ஊர்லேருந்து வந்திருக்கனால இந்த 5 ரூபாய் இது எப்படிப்பா செல்லும்னா அவன் என்னை திட்டி விட்டான். போ இதெல்லாம் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டான். அப்புறம் அட்ரஸை எடுத்துகிட்டு